திருநீற்று புதனுக்கு பின்வரும் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 5 அருள்வாக்குகள் 27 தொடக்கம் 32 வரை. இன்றைய நற்செய்தியில் லூக்கா வரி தண்டுபவராகிய மத்தேயுவின் மனமாற்றத்தை பதிவு செய்கிறார். வரி தண்டுபவராக லேவி என்று அழைக்கப்பட்டவர் இயேசுவை பின்பற்றிய பிற்பாடு திருத்தூதர் மத்தேயு என்று அழைக்கப்படுகிறார். லேவி என்ற எபிரேய பெயருக்கு ஐக்கியம் அல்லது பற்று என்பது பொருள். மனமாற்றத்திற்கு முன்னால் பணத்தோடு ஐக்கியப்பட்டு அதன் மேல் மிகுந்த பற்று கொண்டிருந்தார். மனம் மாறிய பிறகு அதே பற்றையும் ஐக்கியத்தையும் இயேசுவை முழுமையாக உண்மையாக பின்பற்றுவதில் வெளிப்படுத்தினார். விவிலிய அறிஞர்கள் மத்தேயுவின் மனமாற்றத்தை சொல்லுகின்ற போது வரி தண்டுகின்ற இடத்திலிருந்து அவர் எழுந்தார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தார், ஆனால் எழுதுகோலை மட்டும் தன்னோடு கொண்டு வந்தார். அதனால்தான் மத்தேயு ஒரு நற்செய்தியையே எழுதியிருக்கிறார். மத்தேயு என்ற எபிரேய பெயருக்கு கடவுளின் அன்பளிப்பு என்பது பொருள். மனமாற்றத்திற்கு பிறகு மத்தேயு தன்னை அன்பளிப்பாக கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தார். இன்றைய நற்செய்தியில் மத்தேயு இயேசுவின் திருத்தூதராக அழைக்கப்பட்டது பாவிகளின் மேல் கடவுளுக்கு இருக்கும் பேரன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. அதே போல நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் இரக்கத்தையும் அன்பையும் அடுத்திருப்பவரிடம் வெளிப்படுத்த நமக்கு சவால் விடுக்கிறது. சமூகத்தால் பாவிகள் என்று கருதப்படும் யாரும் கடவுளின் மீட்புக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்ற செய்தியையும் இன்றைய மத்தேயுவினுடைய மனமாற்றம் தெரிவிக்கிறது. யார் யாருக்கெல்லாம் கடவுளின் அருள் அதிகமாக தேவைப்படுகிறதோ அவர்களை தேடிச் சென்று இயேசு அழைக்கிறார். தன்னை பின்பற்றவும் இறையாட்சிக்கு சான்றாக வாழவும் பழைய வாழ்க்கையை அடியோடு குழி தோண்டி புதைக்கவும் செய்கிறார். பாவிகள் என்று சமூகத்தால் முத்திரை குத்தப்பட்ட மத்தேயுவின் உணர்வோடு ஒன்றிப்போய் அவரை அழைக்கிறார். மத்தேயுவினுடைய தொழிலை வைத்து மற்றவர்களைப் போல் அவரை பாவி என்று காயப்படுத்தாமல் அன்பொழுக பார்த்து அழைக்கிறார். மத்தேயுவும் உடனடியாக அங்கிருந்து எழுந்து இயேசுவை பின்தொடர்கிறார். மத்தேயு தான் பாவி என்பதை உணர்ந்து இயேசு எப்போது தன்னை கூப்பிடுவாரோ என்பது போல இயேசு அழைத்தவுடன் அந்த இடத்தை விட்டு எழுகிறார், இயேசுவை நோக்கி செல்லுகிறார். தன் மனமாற்றத்தை விருந்தோம்பலின் வழியாக கொண்டாடுகிறார். இன்றைய நற்செய்தி நமக்கு கற்பிக்கும் படிப்பினை, இந்த தவக்காலத்தில் புனித மத்தேயுவை போல நாமும் நமது பாவ நிலையை தாழ்ச்சியோடு உணர வேண்டும். கடவுளின் இரக்கத்தையும் அருளையும் நாம் பெறுவதற்கு நமக்கு வேண்டிய ஒரே ஒரு தகுதி நாம் பாவியாக இருப்பது. பாவியாக இருப்பதை உணர்ந்து அதிலிருந்து எழ வேண்டும், இயேசுவின் சீடர்களாக மாற வேண்டும். நாம் மனம் திரும்பி இயேசுவின் சீடனாக மாறினால் வானக விருந்தில் இயேசு நம்மோடு இருந்து அந்த வானக விருந்தை கொண்டாடுவார். எனவே இந்த தவக்காலத்தில் மனம் மாற இறைவனின் வரம் கேட்போம். ஆமீன்.